விவசாயிகளுக்குலாம் அதிகமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க கொடியே எப்படி இருக்கும்னா விவசாயிக்குள்ள கொடியா இருக்குமா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு இந்த அண்ணனுக்கு போடணும்னு தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு 18 வயசு ஆகலையா, இந்த வரப்போற 2026ல சீமான் அண்ணனுக்கு தான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப எங்களுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசுவாங்க. கட்சி அதிகமா நம்ப மாட்டாங்க. யார் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாட்டி வந்துருங்க, நீங்க தான் வரணும். எங்களுக்கு சீமான் கட்சி தான் பிடிக்கும். எதனால அப்படின்னா அவர் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் பேக் போனுங்கிறதுனாலே அது பின்னாடியே மறைச்சிட்டாங்க. அதனால அவர் தான் பிடிக்கும். சீமான் தான் நான் தமிழர் கட்சி. எதனாலமா? அவங்க ஐடியாஸ் நல்லா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, அத அமலுக்கு கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரு? சீமான் தான். என்ன காரணமா? நல்லா பேசுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும், அவங்க விவசாயத்துக்காக பண்றாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். சீமான் முன்வைக்கிற கொள்கைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை எது? விவசாயத்துக்காக பண்றது எல்லாமே பிடிக்கும். சீமான். எதனாலமா சீமான் பிடிக்கும் உங்களுக்கு? சீமான் நல்லா பேசுவாரு, நல்லா மேடையில மக்களுக்கு நல்லா செய்வாரு எல்லாமும், அதனால பிடிக்கும்.